அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற கோயில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரெட்டையாளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அது பக்கத்தில் சுற்றி கருவேல மரங்கள் சூழ்ந்து இருக்குது. அது பக்கத்தில் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு இடிந்த பெருமாள் கோயில் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு. இப்போ அந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியாக இருக்குது. அதனால் இதை பாண்டியர்கள் கூட கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த கோயில் இடிபாடுகள் உள்ள அந்த இடிந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம வந்தோம்னா கருட பகவான் வந்து நம்மளை வரவேற்கிறாரு. கரெக்டாக பெருமாளை நோக்கி அவர் கை கூப்பி நிற்கிறாரு. அப்படி உள்ள நம்ம முதல்ல போய் கோயிலுக்குள்ளே பெருமாளை பார்ப்போம். ரொம்ப இடிபாடுகள் உள்ள ஒரு விஷ்ணு ஆலயமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன உங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னா, இங்கே உள்ள மூலவர் விஷ்ணு பெருமான் வந்து சங்கு சக்கரத்தோட 4 கைகளோட காட்சியளிக்கிறாரு. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறாரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கோவில்கள் இவ்வளவு இடிபாடுகளாக இருந்தாலும் மூலவருக்கு எந்த விதமான சேதாரமும் ஆகாமல் அப்படியே இருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாள் 4 கடங்களோட காட்சியளிக்கின்றாரு. இந்த 4வது கரத்தையும் 4வது கரம் மட்டும் உடஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா மற்ற சக்கரம் சங்கு நமக்கு அபயம் கொடுக்குற மாதிரி கையோட இருக்கார். இந்த ஒரு இடம் மட்டும் உடஞ்சிருக்கு. மற்றபடி மூலவரில் வேறு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இருக்கார். 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி வந்து நேராக இல்லாமல் இப்படி இருக்காங்க. இந்த கோவில் இடிபாடுகளோடு இருந்தனால இப்படி இருக்காங்களா இல்லை உண்மையிலேயே இது அமைப்பான்னு தெரியலை. பலிபீடமும் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு டெம்பரவரியாக வச்ச மாதிரி இருக்குது. இந்த கோவில்களுக்கு வந்து ஏதாவது கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் நம்ம பார்த்த வரைக்கும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து தமிழ் கல்வெட்டு. பார்த்தீங்கன்னா முழு தமிழ் கல்வெட்டு ரொம்ப சின்னமாக இருக்குது இந்த கல்வெட்டுகள். இது ஏற்கனவே இதை வந்து யாராவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட யாராவது படித்தாங்களா என்பது தெரியலை. இதை பற்றின நாங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். இப்பொழுதைக்கு இடிபாடுகள் உள்ள ஒரு கோவில்களாக தான் இந்த கோவில் வந்து காட்சியளிக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு மனிதர்களால் வந்து இந்த கோவில் வந்து உடைத்த மாதிரி தெரியுது. இயற்கையாக வந்து அதுவாக உடஞ்சின்னா உடஞ்ச அதே பகுதியிலே விழுந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், நீங்கள் 2 சைடு மண்டபமாக உள்ளதை உடச்சி அவங்க வேறு பகுதியில் போட்டிருக்காங்க. சிமெண்ட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் உள்ள அந்த சிமெண்ட்டு தரையும் இருக்குது. இந்த பாருங்க, சிமெண்ட் கட்டிடமும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கணும், இல்லை கட்டும் போதே கைவிடப்பட்டிருக்கணும். அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதில் கற்கள் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற சிமெண்ட்டும் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ பிரச்சனைனாலேயோ இல்லை மக்களால் கைவிடப்பட்டோ இந்த கோயில்கள் வந்து செயல்படாமல் இருக்கலாம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் வயல் பகுதிகள் தான். ஒரு கருவேல மரம் உள்ள காட்டுக்குள்ளே தான் இந்த விஷ்ணு ஆலயம் இருக்குது. மிகப்பெரிய ஆலயமாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி மட்டும் ஃபுல்லாகவே கோயிலாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு கோவிலோட கர்ப்ப மந்திர் கருவறை மட்டும்தான் நமக்கு அப்படியே இருக்குது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கல் மண்டபமாக தான் இருக்குது. மேலே மட்டும் அந்த காலத்து சுட்ட செங்கல் அது மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக கல் மண்டபமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா மற்ற திருமேனியுமே கிடைக்கல. கருட பகவானோட திருமேனி அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளர நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ள ராமானுஜரோட திருமேனி இருக்குது. சைடில் ஒரு திருமேனி இருக்குது. அது யாருடைய திருமேனின்னே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுற்றுப்பிரகாரம் இப்போதைக்கு ஒரே ஒரு சுற்றுப்பிரகாரம் மட்டும் நமக்கு இப்போ இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கற்களால் தான் கல் மண்டபமாக தான் கட்டியிருக்காங்க. மேலே மட்டும் துணை வேலைகள் நடந்திருக்கு. இப்போ நம்ம எதையுமே நம்ம முழுசாக நம்ம சுற்றி வர முடியாது. பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் உள்ள அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா கருவேல மரங்கள். இது வந்து இந்த காலத்தில் உபயோகப்பட்ட அந்த கல் இங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி உபயோகப்பட்ட கல்லும் இங்கே இருக்குது. இப்போ இப்போதைக்கு நமக்கு ஒரு கல்வெட்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போது கல்வெட்டுகள் இருந்த மாதிரியும் நம்ம எந்த விதமான பராமரிப்பும் இல்லாதனால கல்வெட்டுகள்லாம் அழிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அங்கங்கே உங்களுக்கு புள்ளியாக டாட்டாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் விஷுவலாக காமிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இடிபாடுகள் உள்ள ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் இருக்குது. ஆனால் மூலவர் வந்து பொன் சிரிப்போடு அவ்வளோ அழகாக இருக்கார். கட்டாயமாக இது மாதிரி நிறைய சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது.
கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த குடிகளாக வாழ்ந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும், அதனை சார்ந்த குடிகள் இருப்பாங்க. அப்படிதான் நகரமே அமைஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்குற இப்போ மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எல்லாமே கோவில் சார்ந்த அந்த நகரமே உருவானுச்சு. அப்படிப்பட்ட கோவிலும் சார்ந்த குடிகளும் வாழ்ந்த நம்முடைய தமிழர்களோட நிலை, தமிழரோட கோவிலோட நிலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே. இந்த கோவில் மட்டும் உங்களுக்கு இயக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த கோவிலை சுற்றி ஒரு கிராமமே இருந்திருக்கும். பொருளாதாரத்துக்காக இங்கே ஒரு 10 பேர் 20 பேர் கடை போட்டிருப்பாங்க. எவ்வளவோ இங்கே வந்து பொருளாதார நன்மை நடந்திருக்கும். ஆனால் இப்போ இடிபாடுகளோட இருக்குது. இந்த ஊர்லேயும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து இல்லை. ஒரு 2 வீடோ 3 வீடோ இவ்வளோ தான் இருக்கே ஒழிய. இப்போ நீங்கள் வரும்போதே அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறோம். வரும்போதே சாலை வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கருவேல மரம் சூழ்ந்திருக்கு. ஒரு 2-3 வீடு மட்டும் பக்கத்தில் இருக்குது. மற்றபடி இந்த கோவில் மட்டும் தன்னந்தனியாக இருக்குது. இங்கே ஊர் மக்கள் எதுவும் வாழ்ந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து இந்த கோவிலை கைவிட்டுட்டு சென்றாங்களான்னு தெரியலை. ஆனால் இப்போதைக்கு இந்த கோவில் மட்டும்தான் தனியாக இருக்குது.